ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி தீபாவளி செலப்ரேஷன் vlog பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுல் டே எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இந்த தீபாவளி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் தான் இன்றைக்கி இந்த வாட்டி எனக்கு போச்சு. எப்படி இருந்தது அப்படின்றத நீங்களே பாருங்கள். செம்ம ஹாப்பிங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, செம்ம ஹாப்பியாக போச்சு. எப்படி இருந்தது நீங்களே பாருங்கள். காலையில் ஏந்திரிச்ச உடனே எல்லோரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லுவாங்களே. ஸோ நாங்கள் எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி குளித்து ரெடி ஆகிட்டோம். சோஷித் வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் தேய்க்கவே மாட்டேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சி ரெடி ஆயாச்சு. அப்புறம் வந்து நான் வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு மேலே வந்து பூ இருந்தது. ஸோ அப்பா கொஞ்சம் பூ பறிச்சிருந்தார். பேலன்ஸ் கொஞ்சம் பூ இருந்தது. ஸோ அதெல்லாம் பறிக்க தான் போயிருந்தோம். நானும் ஹஸ்பண்ட் போய் பூலாம் பறிச்சிட்டு வந்தோம். பாருங்கள் என்னென்ன பூலாம் இருக்குது அப்படின்றத காட்டுறேன், நீங்களே பாருங்கள். நிறைய பூச்செடி வாங்கி வச்சுருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி மாடி பூந்தோட்டம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பட் அப்போ இருந்ததை விட இப்போ இன்னும் நிறைய செடி இருக்குது எக்ஸ்ட்ராவே. நான் அது என்னன்றது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு. இந்த செம்பருத்தி பாருங்களேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது ஒரு செம்பருத்தி செடி. மொட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது மொட்டு. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அந்த பூ பறிச்சுட்டு போயிட்டாரு. கீழே இருக்குது. நான் அந்த பூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வாங்க. மல்லி செடி காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு. காலையில் பூ பறிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு 2 முழம் பூ கிட்ட இருந்துச்சு. ஸோ காலையில் அப்பா பறிச்சுட்டு போயிட்டாரு. அம்மா எல்லாமே கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதை எனக்கு தலைக்கு வைக்கணும். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் செம்பருத்தி இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான செம்பருத்தி தான். இந்த மாதிரியான செம்பருத்தி தான் எல்லாமே. ஓகேவா? சரி, ஓகே. கீழே டைம் ஆகுது. சோஷித் குளிச்சுட்டு வந்திருப்பான். போயிட்டு அவனை மேக்கப் பண்ணி அப்புறம் கீழே வந்திருந்தால் தம்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமி படம் இருக்குது வாசலில், சாய்பாபா படம் இருக்குது. அதுக்கெலாம் பூ வச்சுட்டு இருந்தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையிலே இந்த தோரணம் மாயிலெல்லாம் கட்டிட்டாரு. நாங்கள் ஏந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் இந்த வேலை எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாரு. வாசலில் பூ வைக்கிறது, இந்த தோரணம் கட்டுறது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பேலன்ஸ் சின்ன சின்ன அந்த ஹைட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அது அப்பா கெட்டாதுன்றதுனால தம்பி ஏறி எல்லாமே அந்த மாதிரி பூ வச்சுட்டு இருந்தான். நான் சொன்னேன் இல்லையா, மல்லிப்பூ வந்து 2 முழம் கிட்ட பூத்து இருந்துச்சுன்ட்டு, அதுதான் இந்த பூவு. ஸோ அம்மாவுக்கு கொஞ்சம், அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். பேலன்ஸ் பூ தான் இது. இப்படி தான் இருக்கும். நல்லா பெருசாக தான் இருக்கும் மல்லிப்பூ. அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த செடி வளர்க்குறதுலலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இப்போ வேறு ரிட்டையர் ஆகிட்டாரா. ஸோ அதனால் வீட்டில் இப்போது அவரால் சும்மா இருக்க முடியல. அதனால் செடி எல்லாமே வாங்கிட்டு வந்து வைக்கிறாரு. பட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. பார்க்கவே நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாரு. எல்லாத்துமே பூ நல்லா சூப்பராக பூக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சோஷித்தும் ரெடியாகி வந்துட்டான். குளிச்சு முடிச்சுட்டு தீபாவளி ட்ரெஸ்லாம் போட்டு ரெடியாகி வந்துட்டான். அப்புறம் என் தம்பி ரெடியாகி வந்துட்டு எனக்கு ஃபோட்டோ ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ என் தம்பி சோஷித்து, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கல டோரா குட்டி, அந்த பூனைக்குட்டி, அது எல்லாத்தையும் வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அம்மா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கிச்சன் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருந்தாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நோம்பு எங்களுக்கு. ஸோ நோம்புக்கு வந்து எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு சும்மா சிம்பிளாக தான் பண்ணியிருந்தாங்க. அப்பா பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து பூஜை ரூம் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தார். எப்போவுமே வந்து அப்பா தான் வந்து இந்த பூஜை ரூமுக்கு சாமி படத்துக்கெலாம் பூ வைக்கிறது, டெக்கரேட் பண்ணுறது எல்லாமே வந்து அப்பா தான் பண்ணிகிட்ருப்பார். பூஜை ரூம் அப்படின்னாவே அது எல்லாமே அப்பா கிட்ட விட்டுறணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டாசுலாம் நிறைய வாங்கியிருந்தாங்க. அதெல்லாம் சாமிக்கிட்ட கொஞ்சம் எடுத்து படைப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மா பார்த்திங்கன்னா இந்த குக்கிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வடை, கேசரி இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள் எங்கள் டோரா எப்படி நல்லா அசந்து ஃபேன் காற்றுல தூங்குறாரு சோஃபா மேலே. ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அது பார்க்கவே. அப்புறம் சாமி கும்பிட டைம் ஆச்சு அப்படின்னாங்க மார்னிங்கு. ஸோ அப்புறம் அம்மா போய் விளக்கெலாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால தான் முன்னாடி விளக்கு ஏற்றிட்டாங்க. அதுக்கப்புறமா படையெல்லாம் போட்டோம். எப்போவுமே வந்து தீபாவளி அப்போது டிஃபன் வைப்போம். தோசை ஊற்றிட்டு 2 இட்லி. அம்மா வந்து இந்த சுண்டல்லாம் போட்டு குழம்பு வச்சுருப்பாங்க. குருமா மாதிரி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி தீபாவளி நோன்பு நாளைக்குன்றதுனால சிம்பிளாக சொன்னேன் இல்லையா, கேசரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பொரியல், வடை செஞ்சுருந்தாங்க. இது மட்டும் தான் வச்சு இன்றைக்கி சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அப்பா போய் பட்டாசு வெடிக்க சொன்னாங்க. ஒரு 100 வாலா இருந்துச்சு. ஸோ அதை வெடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். 1000 வாலா இது வெடிக்கலாம்னு எடுத்துகிட்டு வந்தோம். தம்பி வந்து அப்போ வரல, அவன் எங்கேயோ போயிருந்தான். ஸோ நாங்கள் 3 பேர் மட்டும் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்புறம் நான் ஹஸ்பண்ட் நீ வெயினாரு. சரிவா நம்ம 2 பேர் சேர்ந்தே வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் வச்சது. இதை
கை அப்படி ஒதுக்கு அவ்வளோ பயம் உங்களுக்கு. அவ்வளோதான் கேட்டா அதான் காலு சரி பார்த்து சேத்துல தடி சொல்லு தீபாவளிக்கு என்னென்ன செஞ்சிருக்க சொல்லு. காட்டு. ஆ சாப்பாடு வடை அப்புறம் அடுத்தது அவ்வளோதான். அடுத்தது என்ன குருமா இது மீன் குழம்பு. ஆ சரி அடுத்தது இட்லி தோசை. அடுத்தது கேசரி. ஆ என்ன ஸ்வீட்டு கேசரி. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி தீபாவளிக்கு செஞ்சுருந்தாங்க. அப்புறம் ஃபேமிலியை உட்காந்து எல்லோரும் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஒருத்தராக உட்காந்து சாப்பாடு டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்தது, சும்மா சொல்லக்கூடாது. சாப்பிட்டுட்டு எல்லாம் தூங்க போயாச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் ரொட்டீன் ஆரம்பிச்சிது. ஸோ ஈவினிங் எழுந்திரிச்ச உடனே ஃபுல்லாக வீடெல்லாம் விளக்கேற்றி வச்சாங்க. விளக்கேற்றி முடிச்சுட்டு சரி பட்டாசு வெடிக்க போகலாம் அப்படின்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன்னு போயிட்டு ஒரு 7:30 போல் தான் வந்தார். வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு மேலே ஒரு 8 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஸோ மேலே பட்டாசு வெடிக்க வந்தோம். அப்பயும் பார்த்திங்கன்னா தம்பி இல்லை, அவன் எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தான். அப்புறம் நாங்கள் போயிட்டு சரி பட்டாசு வெடிக்கலாமே. எப்போவுமே பார்த்தீங்கன்னா அப்பா வந்து சிவகாசியில் தான் ஆர்டர் பண்ணுவார். நீங்களும் வந்து தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. சிவகாசிலேருந்து நம்ம டேரெக்டாக ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கும்போது பட்டாசு வந்து பாதிக்கு பாதி விலையாக தான் இருக்கும் நிஜமாகவே. இப்போ நீங்கள் இங்கே 2000க்கு வாங்குறீங்க அப்படின்னா சென்னையில், அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 rupeesக்கே நீங்கள் இங்கே வாங்குகிற ஐட்டம் வந்து நீங்கள் 1000 rupeesக்கே வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். உங்கள் யாருக்காச்சும் அந்த மாதிரி காண்டாக்ட் நம்பர் ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என் அப்பாட்ட சொல்லி நான் உங்களுக்கு அந்த நம்பர் வாங்கித்தரேன். ஸோ நீங்கள் அவங்ககிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும். நிறைய பட்டாசு வாங்கி வச்சுருந்தாரு. இது வந்து நான் பட்டாசு வாங்கி வச்சுட்டு அவங்க அன்பாக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால என்னால் அது வந்து வீடியோ எடுத்து காமிக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி வாங்கும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் எவ்வளோ பட்டாசு இருக்குதுன்னு சொல்லிட்டு. நிறைய டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் நிறைய இருந்துச்சு. பட் என்னால் வந்து அது எல்லாமே கவர் பண்ண முடியல வீடியோவில். நிறைய பட்டாசு இருந்தது. நைட்டு வெடிலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஏதோ இந்த ட்ரை கலர் பாட் அப்படின்னு சொல்லிட்டு மயில் மாதிரி இருக்கும். இது இப்போ கையில் வச்சுருக்காங்க பாருங்களேன். இது வந்து சுசுர்வத்தி ஒரு மாதிரி அப்படியே ரோல் மாதிரி வீல் மாதிரி அப்படியே சுற்றும். இது அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஏதோ மணி பேங்க்னால் வந்து பட்டாசு வெடித்தோடனே உள்ள இந்த பிளாஸ்டிக்கில் அந்த காசு மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நிறைய பட்டாசு. அதே மாதிரி நைட் வெடிலேயே அப்படியே விசில் விட்டுட்டு போகிற மாதிரி. இங்கே பாருங்கள், இந்த பட்டாசு தான். ஸோ இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் தம்பியும் வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் அவன் கடகடன்னு பட்டாசு நிறைய இருக்குது, ஸோ கடன்னு வெடிச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 3 வச்சுட்டு இருந்தான். நான் என்ன பண்ணேன், நீ 2 3 வைப்பியடா, நான் மொத்தமாக வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பானை எல்லாம் சரி எல்லோரும் சேர்ந்து ஒன்று வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் புஷ்பானை எல்லாம் சேர்ந்து எல்லோரும் வச்சுருந்தோம். செம ஃபன்னாக போச்சு இந்த தீபாவளி, ரொம்ப சூப்பராக போச்சு. என்ன ஒன்று மித்துவும் டோராவும் தான் ரொம்ப பயந்துருந்தாங்க. பயந்து அப்படியே அந்த கட்டில் கடியிலேயே இருந்தாங்க, வெளில வரவே இல்லை சத்தத்துக்கு. ஸோ
ஸோ ஃபைனலாக எங்களோட தீபாவளி இப்படி தான் போச்சு. எங்கள் அம்மா வீட்டில் ரொம்ப சூப்பராக போச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. யாருக்கும் எந்த இதுவும் இல்லை. எல்லாருமே நல்லபடியாக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.